திரைப்படத்தின் பாடல் அனைவரும் மேடைக்கு அழைக்கிறோம். Technicians அனைவரும் மேடைக்கு வரணும். Get the actors, dinner, please join us on the stage. Teresa and Vibel அவர்கள் and the film. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு பூஜிதா புல்லரா. Firstly, very big congratulations to Beloved Edel sir for his remarkable 25 years in industry. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு because இதோட first Tamil film and everybody is so welcoming, so heartful. இந்த ப்ராஜெக்ட் எனக்கு மேனேஜர் சொல்லும்போது first I was very excited. அப்போ டேட்டிங் மேரேஜ் கிடையாது, ஒரு காமெடி படம் சொன்னாரு. காமெடி படம்னாலே யூனிவர்சல் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஜானர் காமெடி. சொன்ன ஓகே சார் கேட்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு எதல் சார் அண்ட் தீபா சொல்லி சொன்னாரு. And then he told me it is based on Rajiv too. I was so excited, so happy. ஏன்னா பேசிக் ராஜா எவ்வளவு பெரிய இருக்குன்னு தெரியும். And so அதுக்கப்புறம் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு சொன்னேன் and சார் பேரு லைக் தமிழ் கம்ப்யூட்டர் சொன்னேன் and பீரியட் சரி என்னோட வீடியோ ஷேர் பண்ணேன். And so many people, my inbox, my Instagram was filled with messages and DMs. Ignore positive talk, ignore positive messages. And actually, Akura told how much people love Edel sir and his movies. And I am very lucky, very privileged to be working with such a wonderful experience and very senior team of technicians, artists, everybody. Thank you so much for the opportunity and congratulations to the whole team of December 2. I think they're going to bring an amazing film without a poverty. And thank you, Pujita and Harshita. Over to Harshita. Yes, everyone, welcome. So, firstly, Edel sir, congratulations on reaching the 25-year mark in the industry. Also, the model film and ரொம்ப பெருமைப்படுறேன். எதுக்குன்னா I am part of Edel sir film in a very significant role, and I have heard a lot of sir's work and also his very attitude towards actors and everything. So our is never like this career director. He's been very sweet, and also producer sir Ravi sir Pati whenever patient. He's like a father figure to me. And he's been very supportive, and also I must definitely thank these two people for this wonderful launch. Even better launch I cannot expect for us. So we Jana, Bala sir, Vimil sir, Yellarum, they've been very supportive and nice to me. So Yellarum Nandri. Thank you, Harshita. Over to Judy. Hi all. எல்லாருக்கும் வணக்கம். This is my first Tamil movie. Thank you so much, sir, for giving me this opportunity. I am so happy and excited to work with you. Thank you. And அடுத்ததாக பேச போகிறது பார்த்தீங்கன்னா காமெடி இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்குமே நிறைய நீல் காம்பினேஷன் இருக்கும்போது எப்பவுமே ஆச்சரியகரமா கோசர்லாமா அடுத்தது பலவிதமான ரோல்ஸும் கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேர்ல்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் சொல்லும் போதே சொல்றாங்க என்னங்க நீங்க அப்படின்னு. நிஜமா டிசர்வ் ஆல்வேஸ் மதுமிதா அவர்களே சில வார்த்தைகள் பேசுறாரு. சாரோட 25ஆவது ஆண்டு கலைப்பணிக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகர்களையும், அதாவது கேமராவுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னீஷியன்களா இருக்கட்டும், கேமராவுக்கு முன்னாடி இருக்கிற நடிகர்களா இருக்கட்டும், தொடர்ந்து அவருடைய நிறைய படங்கள்ல அவங்க பயணிப்பாங்க. அதுக்கு காரணம் அவருடைய அந்த அன்பு, எல்லாரையும் குடும்பமும் பாதிக்கிற ஒரு நல்ல சுபாவம். எடில் சாரை பத்தி சொல்லணும்னா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும். கடவுள் இந்த உலகத்தை படைச்ச அன்னைக்கு யாருக்குமே கலர் கொடுக்கலாம், எல்லாருமே வெள்ளை நிறமா படைச்சாரு. மறுநாள் என்ன பண்ணாரா, சரி எல்லாருக்கும் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல கடல் வாழ் உயிரினங்கள்லாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எல்லாம் வந்துச்சோம், அதுக்கான கலர் எல்லாம் கொடுத்தாரா. ரெண்டாவது விலங்குகள்லாம் வந்துச்சான், அவங்களுக்கு
கொடுத்தாங்க. மூணாவதா பறவைகள் இருந்துச்சு. பறவைகளுக்கு என்னென்ன கலர் வேணுமோ எல்லா வண்ணமும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு பறவை மட்டும் ரொம்ப தூரத்துல இருந்து பறந்து வந்துட்டே இருந்துச்சான். நிறைய கிளைமேட் சேஞ்சஸ், சாப்பிடல, உறவுகளை பிரிஞ்சிருந்துச்சு. ஆனாலும் எனக்கான வண்ணத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டே இருந்துச்சு. வந்து இருக்கும்போது கடவுளுக்கு இருந்த பேட்டு டப்பால எல்லா பேட்டு காலியாயிடுச்சு. ஒரே ஒரு சொட்டு சொட்டு மட்டும் பேட்டு இருந்தது. பரவாயில்ல கடவுளே, எனக்கான வண்ணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அத்தனை பேட்டு டப்பால இருந்து ஒரு ஒரு சொட்டா அப்படியே கடவுள் தெரிச்சு விடும்போது எல்லா வண்ணமும் சேர்ந்து ஒரு பஞ்சவகை கிளியா கிளிகளுக்கே ராஜாவா நினைச்சார். அந்த மாதிரிதான் எங்க வீச்சாரு 25 ஆண்டு சினிமா வாழ்க்கை பயணத்துல எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள், தோல்விகள், வெற்றிகள், எத்தனையோ ஜானர் ஆஃப் ஸ்டோரிஸ் மாறி இருந்தாலும், ஆடியன்ஸ் பாக்குற ஆடியன்ஸோட மனநிலை மாறி இருந்தாலும், எல்லாரும் ரசிக்கிற வகையில இப்ப வரைக்கும் சினிமா துறையில நிகழ்ச்சி இருக்காருன்னா அதுக்கு அவருடைய திறமை, முயற்சி, பொறுமைகள் தான் காரணம். அவங்களோட எந்த மாதிரியான ஆட்கள் பயணப்படுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். நன்றி சார். உங்கள் கலை பயணம் தொடரும்.